கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் தினமும் காலையில் இயேசுவால் கேட்கப்பட்ட கேள்விகள் என்று தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தியானத்தின் வார்த்தை, என்னை யார் தொட்டது, என்னை தொட்டது யார்? இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வாசிப்போம். மார்க்கு 5:31. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இந்த கேள்வி சீஷர்களால் இயேசுவை பார்த்து ஏன் கேட்கப்படுகிறது? இங்கு பார்த்தீங்கன்னா திரளான ஜனக்கூட்டங்கள் இருக்கு. அந்த திரளான ஜனக்கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். யார் அவள்? எதற்காக அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள்? உண்மையில் அவள் இந்த காரியத்தை செய்வதற்காக இயேசு அங்கு வரவில்லை. இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவதற்காக, அந்த காரியத்திற்காக இயேசு அந்த பக்கமாக அவர் வரவில்லை. அவர் வந்தது ஜெப ஆலய தலைவனாகிய எவுரு என்பவருடைய மகள் மரணப்படுக்கையில் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த எவுரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, எப்படியாவது என் மகள் மேல் கை வையும், அப்பொழுது அவள் குணமாவல் என்று அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர்றார் இயேசுவை. அவரை கூட்டு வரும்போது திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி வராங்க. வரும்போது அந்த கூட்டத்தில் அவருக்கே தெரியாமல் அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டாள். அந்த ஸ்திரீ யாருன்னா, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. இந்த பெரும்பாடு பற்றி உங்களுக்கு அனைவருக்கு தெரியும், அதை நாம் பின்பு பார்ப்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொடுகிறாள். அப்படி தொடும்பொழுது ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து உடனே ஒரு வல்லமை புறப்படுகிறதை ஆண்டவர் உணர்ந்து இந்த கேள்வியை கேட்கிறார், யார் என் வஸ்திரத்தை தொட்டது என்று. அதற்கு தான் சீஷர்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ கூட்டம் ஜனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் கூட வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே பெரிய கூட்டம் வரும் பின்னாடி. அவ்வளோ பேர் மத்தியில் யாராவது ஒரு கிட்ட வந்துட்டாலும் யாரும் நெருங்க விட மாட்டாங்க. கார்ட்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் ஸ்பெஷல் கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. சில பேர்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் கிட்ட நெருங்கி ஓடி வந்தாலும் ஷூட் கூட பண்ணிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வரும்போது அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா, அவருடைய வஸ்திரத்தை தொடுவது மாத்திரமல்ல, அவள் வந்து நினைக்கிறாள், இவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் எப்படியாவது குணமாகி விடுவேன் என்று. இயேசுவும் அவளை தொடவில்லை, அவளும் இயேசுவை தொடவில்லை. ஆனால் அவருடைய விசுவாசம் பாருங்க, அவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணமடைந்து விடுவேன் என்று மிகவும் முழு விசுவாசத்தோடு அவள் இருக்கிறாள். இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்ப்போன்னு சொல்லும் போதே நம்முடைய விசுவாசம் என்னாவது கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. அந்த ஸ்திரீ பாருங்க, 100% தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேலும், ஆண்டவர் எப்படியாவது நான் தொட்டுறணும், அவ்வளோதான் என்னுடைய கேள்வி அப்படின்ற மாதிரி ஆண்டவரை தொடும் அளவுக்கு அவருடைய விசுவாசம் 100% இருக்கிறது. இந்த தொடுதல் 30-40 வருடங்களுக்கு முன்பாக தீண்டாமை என்று ஒரு தொடுதலாக தீவிரமாக இருந்தது. ஜாதிய தீண்டாமை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் தீண்டாமை, ஏழை பணக்காரன் என்ற தீண்டாமை, ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற தீண்டாமை என பல விதங்களில் இந்த தொடுதல் குறித்து இருந்திருக்கிறது. ஏன் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம் கிராமப்புறங்களில் இரட்டை கோலை முறை என்று ஒன்று இருந்தது. இப்போது இல்லை, அந்த இரட்டை கோலை முறை என்று ஒன்று இருந்தது. அது சில பேர் இந்த அதாவது கிளாஸ் டம்ளர் இதில் தான் அவங்க குடிப்பாங்க, இதில் தான் இவங்க குடிப்பாங்க அப்படின்று டீ கடையிலாம் இரட்டை கோலை முறை இந்த தொடுதல் இருந்தது. அவங்க குடிக்கிற டம்ளரில் இவங்க குடிக்க மாட்டாங்க, இவங்க குடிக்கிற டம்ளரில் அவங்க குடிக்க மாட்டாங்க. அவருடைய பிணம் கூட இந்த தெரு வழியாக வரக்கூடாது அப்படி என்றெல்லாம் இந்த தொடுதலை குறித்து இருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய பெண்ணோ மகனையோ இவர்கள் பெண்ணெடுக்க மாட்டார்கள், திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய பெண்ணையோ மகனையோ திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இப்படி பல விதங்களில் தீண்டாமை என்ற சொல் மூலமாக இந்த தொடுதல் இருந்தது. அதனால தான் ஆணவ படுகொலைகள் பல நடந்தேறின. முன்பு அது தெரியவில்லை, இப்பொழுது மீடியாக்கள் மூலமாக அதிகமாக தெரிகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
நீங்கள் ஒருவேளை இந்த ஜாதியத்தை பார்த்தீர்கள் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள், இந்த வார்த்தையை சொல்வதற்கு. நீங்கள் ஜாதி பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அல்ல என்று தான் நான் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு என்று நினைக்காதீர்கள். பரலோக வாசலை கூட நாம் அடைய முடியாது. ஆண்டவர் உங்களை அருவருக்க ஆரம்பித்து விடுவார். ஆண்டவர் எல்லோர் மத்தியிலையும் அவர் பழகின எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா ஏழைகளோடு, தாழ்ந்தவர்களோடு, மிகவும் கஷ்டப்படுகிறவர்களோடு தான் அவர் பழகினார். எந்த இடத்துல ராஜாவோடு பந்தி இருந்தார், எல்லா பெரிய பெரிய மிராசுதார், ஜமீன்தார், இவங்களோடு தான் நான் உட்காந்து சாப்பிட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி எங்கேயாவது இருக்கா பார்த்துருக்கீங்களா? அதிகமாக இருக்காது, இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர்கள் ஏழைகளோடு பழகி ஏழைகளோடவே அவர் அதிகமாக வாழ்ந்தார். எப்படி ஆண்டவர் என்னை தொட்டால் நான் குணமாவன் என்று அந்த ஸ்திரீ விசுவாசித்தாலோ, ஆனால் ஒருவேளை நமக்கும் விசுவாசத்திலிருந்து நாம் விலகினோமானால் எப்படியாவது நம்மளை ஆண்டவர் தொற்றுவாரா அப்படின்ற சூழ்நிலை நமக்கு உருவாக நேரிடும். வாசிப்போம் மார்க்கு 5:29. உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போகிறது, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த பெரும்பாடை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த உதிரப்போக்கு நின்றுச்சான். தாய்மார்களை பற்றி நான் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆண் பிள்ளையை பெற்ற தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குழந்தைக்கு, உங்களுடைய ஆம்பளை பிள்ளைக்கு தயவு செய்து இந்த உதிரப்போக்கை குறித்து சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இதை சொல்லிக் கொடுக்காம தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி உருவாகுது. அப்படி சொன்னாதான் தன் சகோதரிக்கும் சரி, தனக்கு வரப்போகிற மனைவிக்கும் சரி உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். அதனால் ஏற்படுகிற விளைவுகள், கஷ்டங்கள் எவ்வளோன்னு நீங்கள் அவங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நாப்கின் வாங்குறதா இருந்தால் ஒரு தம்பியை அனுப்புங்க, நீ போய் வாங்கிட்டு வாடா, தங்கச்சிக்கு வாங்கிட்டு, அக்காவுக்கு வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புங்க. என்னடா ஆம்பளை பிள்ளைக்கு இதை போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் பல பிராபங்கள் உருவாகுது. இந்த ஆம்பளை பிள்ளைக்கு சொல்கிறதுனால இவன்கிட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் சொல்லி அவனை பழகினால்தான் உண்மையான தாய் என்று ஆண்டவர் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார். இந்த டாபிக் தான் லூக்கா 8:45-46 கூட அந்த ஸ்திரீ பாருங்க, தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம், தன்னுடைய ஆஸ்தி எல்லாமே விற்று வைத்தியருக்கு செலவு பண்ணுறாரு. ஆனால் அந்த வைத்தியர்கள் பணத்தை தான் பிடுங்குறாங்களே தவிர அவருடைய வியாதி, அந்த பெரும்பாடு குணமாகவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டதனால்தான் அவருடைய வியாதி முற்றிலும் நீங்கி அவர் பரிபூர்ண குணம் அடைந்தாள். இங்கே அவருடைய விசுவாசத்தை நாம் காண்கிறோம் இல்லையா? இந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலவேளை என்னுடைய சொல்லாக இருக்கிறது. இங்கே மற்றொரு தொடுதலை குறித்து நாம் பார்ப்போம். வாசிப்போம் ஏசாயா 6:7. அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். யாருடைய அக்கிரமம் நீங்கி யாருடைய பாவம் நீங்கிற்றீங்க? ஏசாயா இந்த அதிகாரம் முழுவதும் கனவு கண்டார், தரிசனம் பார்க்கிறார். அப்படி காணும்போது சேராபின்களும் கேராபின்களும் மேலும் கீழும் பரலோகத்திலிருந்து கீழையும் ஏறுகிற மாதிரி அவர் கனவு கண்டார். அப்படி காணும் கனவுகளில் தான் சேராபின்களில் ஒருவன் சொல்கிறார், அதாவது தன் கையிலே பிடித்த குரட்டால், குரட்டுனா உங்களுக்கு தெரியும், இடுக்கி தெரியுங்களா? இடுக்கியை பிடிச்சா நம்ம நெருப்பு எடுப்போம். அந்த குரட்டால் ஒரு நெருப்பு திரளை எடுத்து உதட்டை தொடுகிறார். ஒருவேளை நம்மளுடைய சபையில் பாஸ்டரையா உங்களுடைய பாவங்கள்லாம் நீங்க வேண்டும்னா ஆளுக்கு ஒரு சூடு வச்சுக்கோங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வருவீங்களா? எல்லாரும் நீங்கள் சூடு வச்சுக்கிட்டாதான் உங்கள் பாவம் நீங்க நிவர்த்தி. அவர் சூடு வைக்கிறதுக்காக ஒரு கேண்டலோ ஒரு எதோ எடுத்து திரும்புறதுக்குள்ள எல்லாரும் பிச்சு கோபாலா பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓடி இருப்போம் பயத்தில் இல்லையா? அதனால தான் இந்த ஏசாயாவை பாருங்க, அங்கே தொடுறதோ சுடுறதோ இங்கே விஷயம் அல்ல, அங்கே என்ன நடக்குதுன்றதான் விஷயம். அதற்கப்புறம் ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற சத்தத்தை கேட்டான். அவன் ஏசாயா கேட்ட உடனே பாருங்க, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான் என்று ஏசாயா சொல்கிறார். இந்த இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது
அங்கே அவன் ஊழியத்துக்காக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்க. என்னுடைய ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு நான் சீக்கிரம் வரேன், உடனே வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கீழ்ப்படுகிறத பாருங்க. இந்த அதிகாரத்தில் முழுதும் பார்த்தீங்கன்னா அவர் தேடுறது ஒரு பட்டணத்தை அழிக்கவும் பாழாக்குறது தான். ஏனென்றால் அந்த பட்டணத்தை அழிக்க யார் இந்த காரியமாக யார் போவான்னு சொல்லி இங்கே நமக்கு சில பல கர்த்தருடைய காரியங்கள் நமக்காக ஐயாவும் செயலாளர்களும் பொருளாளர் சகோதரி அவர்களும் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த காரியங்களில் நாம் முன்னுக்கு செய்ய விரும்புகிறோமா? அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒரு வேலை சொன்ன போதும், ஐயோ எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? சும்மா தான் படுத்து கிடப்போம். ஆண்டவருடைய காரியங்களை செய்ய முன்வரதில்லை. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் சாக்கு போக்கு சொல்லி நாம் அந்த வேலையை, ஆண்டவருடைய வேலையை தட்டி கெடுக்க நாம் முற்படுகிறோம். இங்கே ஏசாயா பாருங்க, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவர், உம்முடைய காரியமாக என்னை அனுப்பும் என்று அவன் ஓடி வரான். கர்த்தருடைய காரியத்திற்கு அழகாது. தயவு செய்து நாம் யாரையும் குறை சொல்லலை, கர்த்தரின் காரியமாக தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். சில பேர் பாருங்க, அவங்க கஷ்டமான வேலைனா, சிஸ்டர் அவர்கிட்ட கொடுத்துருங்க, பிரதர் ஆனால் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி தள்ளிவிட நினைப்பாங்க. இந்த மாதிரி கர்த்தருடைய காரியங்களில் நாம் மற்றவரிடமோ அல்லது வேறு யாரிடமோ ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவருடைய காரியங்கள் மூலமாக நாம் நிச்சயமாக முன்னின்று செய்ய நாம் முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏசாயா போல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இங்கே மற்றொரு தொடுதலை நாம் காண்போம். 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இந்த ஜீவ வார்த்தை நாம் அறிவிக்கிறோமா? இந்த நாட்களிலே சுவிசேஷத்தை போய் எங்கேயாவது சொல்கிறோமா? எங்கேயாவது கிராம ஊழியம் சொன்னாங்கன்னா மொத்தமாக போகிறோம். இந்த இந்துக்கள் சொல்லுவாங்க கும்மலில் கோவிந்தா போடுறோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி மொத்தமாக போய் சொல்கிறோம். நாம் தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? இந்த ஜீவ வார்த்தை எங்கே இருக்கிறது? இதில் தான் ஜீவ வார்த்தை இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜீவ வார்த்தை மாத்திரமல்ல, இது மிகப்பெரிய உலகளாவிய ஒரு சயின்ஸ் புக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. இது நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். இல்லை சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் தெரியும். ஆமாம், மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் ஆண்டவர் எப்படிலாம் பிளான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆர்கிடெக்சர் அப்போவே ஆண்டவர் உருவாக்கிட்டார். இப்படி சயின்ஸ் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நாம் ஆண்டவரின் ஜீவ வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் காத்திருக்கிறோமா அல்லது தயங்குகிறோமா என்பதுதான் இங்கே வேலை. அன்னை தெரேசா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வேலையை செய்ய இந்தியாவிற்கு வந்திருந்தாங்க. நமக்கு எல்லாம் அறிந்தவங்களே அன்னை தெரேசா பற்றி தெரியும். ஆனால் அன்னை தெரேசா அவர்கள் தொழுநோய்களை, வியாதிஸ்தர்களை குணப்படுத்த மாத்திரம் வரவில்லை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தையும் கூடவே அறிவித்தார்கள். அது மூலமாக தான் இன்றைக்கி கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சேரிட்டிகள் நிறைய இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நிறைய சர்ச்சுகளும் அவங்களால தான் உருவாகியிருக்கு. நீங்கள் அன்னை தெரேசா ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். அப்படி அவர்கள் தொண்டு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட அப்போ இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் முறையிடுறாங்க. இந்த அம்மா மதத்தை பரப்புகிறாங்க, உடனே நாடு கடத்தணும், வெளியில் ஏற்றணும், இவங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தொல்லை பண்ணுறாங்க. அப்போ அன்றைய பிரதமர் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு ஐயா ஒன்றும் சொல்லலை. சரி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மினிஸ்டர்ஸும் கூப்பிட்டு போகிறாரு. வாங்க கூட கூப்பிட்டு வாங்க போகிறாரு. அவங்க நாடு கடத்தணும், அவ்வளோதானே, கடத்திடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடனே கூப்பிட்டு போகிறார். கல்கட்டாவுக்கு, டெல்லியிலேருந்து கல்கட்டாவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக தொழுநோயாக இருக்காங்க, தொழுநோயாளிகள் உட்காந்துருக்காங்க அவங்களாம். இந்த ஆனால் இவர் வரான்னு சொல்லி அன்னை தெரேசா அம்மாவுக்கும் சரி அந்த ஏரியாவுக்கும் தெரிவிக்கவே இல்லை. இவர் அமைச்சர் படையோடு வராரு. பார்க்குறாரு, வர வழியெல்லாம் தொழுநோயாளிகள் குற்றும் குயிர் அப்படியே புண்ணு இருக்குது நிறைய, அவங்க உடம்புல நிறைய சொத்தன்னு இருக்குது. அதுக்கு மருந்து போட்டுட்ருக்காங்க அந்த தாய். இவர் பார்க்குறாரு, பார்த்து முடிச்சுட்டு அவங்களையும் ஒரு விஷ் பண்ணிட்டு அவங்களும் ரொம்ப வரவேற்றுட்டு போயிட்டார். கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கிட்டு கார்லேருந்து இறங்கி எல்லா மினிஸ்டரும் கூப்பிட்டு சொல்கிறார், இப்போவே இந்த அம்மா நாடு கடத்தலாம், இந்த வேலையை உங்களில் யாராவது செய்தால் அப்படின்னு சொல்கிறார்.
உங்களில் யாராவது ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வேலையை இப்போ தொழுநோயெல்லாம் அவங்க குணப்படுத்துகிறாங்க இல்லையா, இதை நீங்கள் யாராவது செஞ்சீங்கன்னா நான் உங்களை நாடு கடத்துறேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்றார். ஒருத்தரும் முன் வரலை. ஏன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்றது அவங்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தர் முக்கியமான மினிஸ்டர் இன்றைக்கி 300 கோடியில் சிலையாக நிற்கிறார். அவர் உங்களுக்கு தெரியும் அந்த மினிஸ்டரை பற்றி. 300 கோடியில் அவருக்கு சிலை இருக்குது. இந்த சீடர்களும் பாருங்க, இயேசு மரித்த பின்பகு நமக்கு ஏன் இந்த வீண் வம்பு அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவம் உலகம் முழுவதும் பரவி இருக்குமா? தோமா அன்று இங்கே மரித்து இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் அதிக கிறிஸ்தவர்கள் உருவாகி இருப்பார்களா? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். வாலிப சகோதர சகோதரிகள் நீங்கள் அறிய வேண்டும், தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு நாளாவது கூட இருக்க படிக்கிற காலேஜில் வேலை ஒர்க் பண்ணுற இடத்துல தன்னுடைய நண்பர்களுக்கு நான் இயேசுவை குறித்து சொல்லியிருக்கேன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? வாலிப சகோதரிகள், சபையில் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம், எல்லாமே உணர்த்திருக்கோம். கூட இருக்க ஒருத்தருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோமா? இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்காது. நமக்கு நேரம் இருக்கிறதுல அதுக்கு மார்க் போட தான் நேரம் இருக்கும். மொபைலில் அப்படியே ஸ்வைப் பண்ணுவோம், மார்க் போடவும் தான் நமக்கு நேரம் இருக்கும். வாலிப சகோதரர்களுக்கு நீங்கள் தவறாக எடுக்க வேணாம், குறை கூறுவதற்காக சொல்லவில்லை. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது எவ்வளோ ஒரு விஷயம்ன்றது, முக்கியமான விஷயம்ன்றது நாம் அறிய வேண்டும் என்பதற்காக தான். நாம் கடைசியாக யோபு 19:21 யாரா வாசிங்க. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது என்று யோபு அங்கே புலம்புறான். இயேசுவின் கை தொட்டதுனால அவன் அப்படி ஆயிட்டானான். அவனுடைய சிநேகிதர்கிட்ட சொல்கிறான். அவனுடைய சிநேகிதர் எலிபாஸ், பில்தாத், சோஃபார் போன்ற உற்ற நண்பர்கள். அவன் வியாதியாக கிடக்கிறான், குற்றுயிரும் குலையுருமாக கிடக்கிறான், தோலுகள்லாம் சுருங்கிருச்சு, சதெல்லாம் அப்படி ஓடு எடுத்து சொரிகிற அளவுக்கு அவனுக்கு அரிப்பு இருக்குது. ஆனாலும் அவன் அந்த வேலையில் கூட இயேசு கை அவர் மேலே அவனுக்கு விரோதமாக தொட்டதுனால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி புலம்புறான். அவன் ஸ்டார்டிங்லேருந்து புலம்புறான். ஆனாலும் கூடவே சேர்ந்து யார் அவனோட நண்பர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறான், இவன் தேர மாட்டான், உருப்பட மாட்டான், இவன் விளங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அவன் மனைவி கூட என்ன சொல்கிறான், ஐயோ இயேசு செத்து போயா, நீ இருந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியே சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த வேளையில் கூட அவன் விசுவாசத்தில் அவன் இயேசுவிடம் புலம்புகிறான். அவன் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதை அவன் மறக்கவில்லை. அந்த 37ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். 38ஆம் அதிகாரத்தில் தான் இயேசு அவனோட பேசுகிறார். அப்போ கூட என்ன சொல்றாரு, புருஷ லட்சணமா ஆம்பளையா நடந்துக்கோ, நீ என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன், நீ உன்னுடைய குறையை என்ன சொல்லு, நான் உனக்கு ஆறுதல் தரேன். அதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட வர்றவங்க போகிறவங்களாம் சொல்லி உன்னுடைய கவலையை சொல்லி ஏன் நீயே புலம்புற அப்படின்னு சொல்லி தான் இயேசுவும் சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இப்படித்தான் நாமும் கஷ்டத்தில் இருக்கும்போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. நண்பர்கள் ஓடி விடுவார்கள், குற்றம் சுமத்த சிலர் காத்திருப்பார்கள், நம்மை வெறுக்க பலர் ஆரம்பிப்பார்கள். ஏன்னா நமக்கு ஒரு சூழ்நிலை கஷ்டம்னு வரும்போது தான். ஆனால் நல்லா இருக்கும்போது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கூடி விளையாடுவாங்க. அண்ணே அப்படின்னா, அக்கா அப்படிக்கா, நீங்கள் இப்படிக்கா அப்படிக்கா எப்படிக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கஷ்டம் வரும்போது எல்லாருமே நம்ம விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக வெறுக்கவோ ஓடவோ துன்புறுத்தவோ நம்மை பற்றி குறை சொல்லவோ மாட்டார். என் மகனே என் மகளே என்னிடமான்னு தான் சொல்லுவார். இதனால தான் அவர் நம்மை மாத்திரமல்ல நம் குடும்பத்தையும் நேசிக்க ஆரம்பிக்கிறார். இவ்வளவு கஷ்ட நேரங்களிலும் எவ்வாறு யோபு தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்தானோ அதே போல் நாமும் இந்த காலவெளியில் நிலைத்திருக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த தியானத்தின் மூலமாய் முதலாவது நம்பிக்கை வைத்தல் அந்த ஸ்திரீ போல, இரண்டாவது ஊழியம் செய்தல் ஏசாயாவை போல, யோவானை போன்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் யோபுவை போன்று. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை அடங்கிய ஐயா அவர்களுக்கும் அண்ணன் செயலல்லா அவர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் என் நன்றியை கூறி தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்வதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.